வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்லி லிங்க்டு லிஸ்ட், டபுளி லிங்க்டு லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் நம்ம டிஃப்ரென்ஸை படிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் பார்த்துட்டோம்னா, சிங்லி லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நோடு இருக்கும், அந்த நோடில் டேட்டாவும் நெக்ஸ்ட்டு பாயிண்டரும் இருக்கும். இதுவே டபுளி லிங்க்டு லிஸ்ட்டில் நோடு வித் டேட்டா இருக்கும், கூட எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்டர் தான், நெக்ஸ்ட் பாயிண்டர் மட்டும்தான். இதில் நெக்ஸ்ட் பாயிண்டரும் இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டரும் இருக்கும். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்துட்டோம்னா, the singly or doubly linked with the last node pointing to the first node. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நோடு இருக்கும், லாஸ்ட் நோடு இருக்கும். அந்த லாஸ்ட் நோடு வந்து ஃபர்ஸ்ட் நோடு கூட லிங்க் ஆகிருக்கும், பாயிண்ட் ஆகிருக்கும். இதுதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரெண்ட் மெமரி யூசேஜ். இதில் நம்ம ஒரு பாயிண்டர் தானே பயன்படுத்துகிறோம், அதனால் நம்மளுக்கு மெமரி கம்மி. இதில் 2 பாயிண்டர் பயன்படுத்தினா மெமரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சிமிலர் டு எஸ்எல்எல் ஆர் டிஎல்எல் டிபெண்டிங் ஆன் டைப். ஸோ டைப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே மெமரி வேறுபடும். ஓகேங்களா? சரி. ட்ராவர்சல், இது நம்மளை வந்து ஒரே ஃபார்வர்ட் தான், இப்படி தான் போயிட்டே இருக்கும். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் ஃபார்வர்ட் தான். ஸோ ஃப்ரம் ஹெட் டு டைல், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஆனால் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அதாவது ஃபார்வேர்டும் பண்ணலாம், பேக்வேர்டும் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி. இங்கே வந்து கேன் பி கண்டினியூஸ் இன் போத் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்லையும் போய்கிட்டே இருக்கலாம், இந்த டைரக்ஷன்லையும் போய்கிட்டே இருக்கலாம். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் டெலிஷன். இன்சர்ஷன் டெலிஷன் சிங்கிள் லிஸ்ட்டில் வந்து ஈஸியாக ஹெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மிடில்லையும் எண்ட்லேயும் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்லையும் சரி எண்டிங்லையும் சரி ஈஸியாக வந்து டேட்டாவை இன்சர்ட்டும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். இங்கேயும் அப்படி தான், எங்கே வேணால் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக, எஃபிஷியன்ட் வே தான். எஃபிஷியன்ட் அட் டு போத் எண்ட் ரெக்வயர் சர்க்குலர் ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி. இது வந்து குட்டி குட்டி லிங்க்டு லிஸ்ட்டுக்கு நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சிம்பிள் கேஸஸ்க்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸஸ்க்கும் இது எஃபிஷியன்ஸாக இருக்கும். பெரிய பெரிய வேல்யூஸ் இருக்குது, அதில் போய் இன்சர்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு டபுள் லிங்க் லிஸ்ட்டு பெட்டர். ஓகேங்களா? எஃபிஷியன்ட் ஃபார் சர்க்குலர் டாஸ்க். ஓகேங்களா? ஒரு அல்காரிதம் சர்க்குலர்லேயே ஒர்க் ஆகுதுன்னா அந்த அல்காரிதம் நம்ம வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டு பயன்படுத்திக்கலாம் டேட்டாஸ்க்கு. எக்ஸாம்பிள் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்லி லிங்க்டு லிஸ்ட், டபுளி லிங்க்டு லிஸ்ட் அண்டு சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.